திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயில் உள்ளே போனீங்கன்னா, இந்த கோவிலோட நந்திக்கு முன்னாடி ஒரு சிற்பம் இருக்கும். அந்த சிற்பத்தில மாதவ சிவஞான முனிவர் அப்படின்னு எழுதியிருக்கும். இவர் வேற யாரும் இல்லங்க. அந்த காலத்தில் உள்ள தமிழ் புலவர், சைவ சமய அறிஞர், ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் திருவாவடுதுறை ஆதீனத்தோட தம்பிரானாக இருந்தவர். 1708ல் விக்கிரமசிங்கபுரம், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே இருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தில் பிறந்த இவர், ஆனந்த கூத்தர் மயிலமைங்கிற தம்பதிக்கு பிறந்தவர். சைவ வெள்ளாளர் இவர். அது மட்டும் இல்லை, இவருடைய இயற்பெயர் வந்து முக்காலலிங்கர். இவர் பேர் முக்காலலிங்கர். சிறு வயதில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு வந்து நமச்சிவாயமூர்த்தியோட சீடர் ஆகிறார். அதன் பிறகு வேலப்ப தேசிகரிடம் தீட்சை பெற்று அவரை தன்னுடைய ஆசிரியராக ஏற்றுக்கொள்கிறார். அந்த வேலப்ப தேசிகர் தான் இவருக்கு சிவஞான யோகிகள் அப்படின்னு பெயர் வைக்கிறார். இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது பிள்ளையார் பாளையம் முனியப்ப முதலியார் அப்படிங்கிறவர் உதவி செஞ்சிருக்கிறார். மிக முக்கியமாக மெய்கண்டார் எழுதிய சைவ சந்தான குரவரில் நால்வரில் ஒருவரான மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதத்துக்கு பேருரை எழுதினார். அதன் பெயர் வந்து மாப்பாடியம்.